வணக்கம், நான் உங்கள் எக்ஸாம் குரு காளி. ரொம்ப ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸுங்க. கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2025 நவம்பர் 14 பாத்தீங்கன்னா பீகாருடைய சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் ரிலீஸ் ஆயிருக்குது. பீகார்ல எம்எல்ஏ எலெக்ஷன். பிஜேபி ஜனதாதள் யுனைடெட் இந்த கட்சியினுடைய தலைவர் தான் நிதிஷ்குமார். 2 பேரும் கூட்டணி வச்சு ஆட்சியை பிடிக்கிறாங்க. எம்எல்ஏன்னு சொல்லும் போது மொத்தமா 243 சீட் இருக்குது பீகார்ல. 122 சீட் ஜெயிச்சாலே போதும் ஆட்சி அமைச்சிடலாம். ஆனா இந்த கூட்டணி பாத்தீங்கன்னா 190க்கு மேல இடங்கள் ஜெயிச்சிருக்காங்க. கண்டிப்பா இவங்க தான் ஆட்சி அமைக்க போறாங்க. 10வது முறையாக நீண்ட காலமான முதலமைச்சரான நிதிஷ்குமார் அவர்கள் பதவியேற்க போறார். இதுல பியூட்டி என்னன்னா, இது வரைக்கும் நிதிஷ்குமார் கடந்த 5-6 முறையா எம்எல்ஏ ஆகாமலேயே முதலமைச்சர் ஆகிறார். அப்படி ஆக முடியுமா? முடியும். 2 அவை இருந்ததுன்னா முடியும். அதாவது அவர் எம்எல்ஏ இல்லைனாலும் பரவாயில்ல, எம்எல்சியா இருந்தா முதலமைச்சர் ஆயிடலாம். இந்தியாவில் மொத்தமா 6 மாநிலங்கள்ல 2 அவை இருக்குது. எம்எல்ஏ எம்எல்சி 2மே இருப்பாங்க. சட்ட மேலவை, சட்ட பேரவை. தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தான் இருக்குது, மேலவை கிடையாது. நம்ம அண்டை மாநிலங்களான கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, மேலே போனீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் அண்ட் பீகார், மொத்தம் 6 மாநிலங்களில் இந்தியாவில் 2 அவைகள் இருக்குது. அதில் பீகார் ஒன்று. ஸோ பீகாரில் நீண்ட காலமாக எம்எல்சியாவே தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்காரு. யாரும் நம்ம நிதிஷ்குமார். சரி, பீகாரில் மொத்தமாக எத்தனை எம்எல்ஏ சீட் இருக்கு தெரியுமா? 243 பார்த்துட்டோம். எம்எல்சி 75 சீட்டு. அந்த 75 எம்எல்சியில் ஒரு ஆள் தான் நம்ம நிதிஷ்குமார். மக்களை சந்திக்காமலே, ஓட்டு வாங்காமலே முதலமைச்சராக தொடர்ந்து இருந்துட்டு வர. ஸோ சுவாரஸ்யமான விஷயம் நிறைய பார்த்துருப்போம். இன்ஃபர்மேஷனாகவும் இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாகவே மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ.